மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலை பார்த்துருக்கோம். என்ன பாடல் அது? நம்ம எப்பயுமே எதிர்பார்த்துட்ருக்குது, எப்பயுமே நம்ம ஏசப்பாட்டை யோசிச்சுட்ருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது ஏசப்பா, ஆனால் என்ன நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக சந்தோஷமாக என் குடும்பத்தை சந்தோஷமாக நான் நினைப்பதற்கும் மேலே நீங்கள் என்னை பாதுகாத்துட்டு வர்றீங்கல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களை நான் வந்து ப்ரைஸ் பண்ணுறேன், உங்களை நான் வந்து புகழ்ந்து நான் வந்து உங்களுடைய நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மனநிலை நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் குட்டீஸ். உண்மையிலே இப்போ நீங்கள் வந்து கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லார்ட்டையும் போய் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு நான் எவ்வளோ தூரம் படித்தேன் தெரியுமா, நீ கண் முழிச்சு படித்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், சும்மாலாம் ஒன்றும் இந்த ஃபஸ்ட் ரேங்க் வரலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே குட்டீஸ். அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் எப்போயாவது நீங்கள் ஏசப்பாவை சொல்லியிருக்கீங்களா? நான் வந்து படித்தேன்ப்பா, ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தது எனக்கு எங்கள் ஏசப்பா தான். நம்மள 100ல் 10 பேர் தான் அப்படி நம்ம சொல்லுவோம். எனக்கு என்ன வெற்றி கிடைச்சாலும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கூட இதுக்கான காரணம் நான் கிடையாது, எனக்கு இதை அனுமதித்தது என்னுடைய ஏசப்பா தான் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருமே அப்படி நம்ம சொல்லிடுறது கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அதே மாதிரி இந்த 100ல் 100 பேருமே என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சோதனை, சோர்வு அப்படின்னா எதுக்கு தான் ஏசப்பா எனக்கு இதை அனுமதிச்சாருன்னே தெரியல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அவருக்கு அப்படின்னு அப்படியே எல்லாருமே நம்ம அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறப்போ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருமே யோபு கிடையாது இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு மனப்பான்மை இருக்க தானே செய்து குட்டீஸ். ஆனால் இந்த நாள்லையும் பாருங்களேன், ஏசப்பா நமக்கு செப்பனியா 3:20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம நிறைய அவர் மேலே நம்ம வந்து குற்றம் வைக்கிறோம், என்னை இப்படி பண்ணிட்டீங்க, அவரை சண்டை போடுறோம், ஏதாவது நமக்கு நல்லது செஞ்சால் கூட அந்த புகழை நம்ம வாங்கிக்கிறோம், அவரை திட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட எதுக்கு இந்த செப்பனியா 3:20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் எதுக்கு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்லணும் குட்டீஸ்? ஒரு சின்ன விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வருது. இது நம்ம பைபிளில் இருக்கிற தாளந்து உவமை தான் குட்டீஸ். எல்லாருக்குமே இந்த உவமை நல்லாவே தெரியும். நான் இதிலிருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன உவமை? அது என்னது? அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்ணுவாராம், அங்கே இருக்கிற வேலையாள்கள்கிட்ட அவர் கிளம்பி போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அளவில் என்ன பண்ணுவாராம், கையில் வந்து தாளந்துகளை கொடுத்துட்டு போவாராம். அதாவது அவருக்கு ஒரு பணம்னு வச்சுக்கலாமே, பணத்தை கொடுத்து வச்சிட்டு இருப்பாராம். அவர் திரும்ப போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு பணியாளரும் அந்த பணத்தை ஒரு விதமாக பயன்படுத்தியிருப்பாங்களாம். எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க? ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாராம், அதை அப்படியே வச்சிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததை நான் எவ்வளோ பத்திரமா வச்சுருந்துருக்கேன், இந்த பணத்தை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்களாம். இன்னொரு பணியாளர் என்ன பண்ணுவாங்களாம், அதை நல்லா தோண்டி புதைச்சி வச்சு நான் அந்த பாருங்கள் இதை இப்படி நான் எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வச்சுருக்கேன்னு எடுத்து கொடுப்பாங்களாம். இன்னொரு பணியாளர் என்ன பண்ணுவாங்களாம், என்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான், என்கிட்ட தீர்ந்து போச்சு, இத்தனை வருஷம் நான் அதை வச்சு பயன்படுத்திட்டேன்ல, அதனால் எனக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு பணியாளர் என்ன சொல்லுவாங்களாம், அவர் கொடுத்த அந்த பொருளை
பல மடங்கா பெருக செஞ்சு, அந்த பலன அந்த அந்த அவருக்கு தோட்டத்தால் பார்க்கிறபடிக்கு அவர் கண்கள்ல கொண்டு போய் வைப்பாங்களாம் குட்டீஸ். இந்த உவமை எல்லாருக்குமே இப்ப என்ன புரியுது? அப்போ அவர் எவ்ளோ தூரம் வந்து பலன கொண்டு போய் அவர் கைகள்ல கொடுக்குறாரு. அப்போ நம்மள இந்த உலகத்துல ஏசப்பா குடுத்துருக்குறாங்க. குடுத்தது மட்டும் இல்லாம, நான் வந்து உன்னைய ரொம்ப ஸ்பெஷலா இந்த உலகத்துல எத்தன பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஸ்பெஷலா பார்ப்பேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்படிதானே குட்டீஸ்? அதுதான் அந்த வசனமும் கூடிய செப்பனியா 3:20 உள்ள வசனம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தனிப்பட்ட விதத்துல நம்ம என்னது நமக்கு ஸ்பெஷல். அதனால தான் ஏசப்பா அந்த உவமையிலையும் 4 பேருக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு விதமான தாளந்துகள கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா, ஒரு சிலர் அத பயன்படுத்தி பயனடைஞ்சு நல்ல ஒரு பலன அவர் கண்கள் படும்படி கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அத இருந்தும் சரியா பயன்படுத்தாம வேஸ்ட் பண்ணி இல்லாமயே போகும்படியா பண்ணிட்டாங்க குட்டீஸ். அப்போ நம்மளும் நம்மள யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு திங் இல்லாமல் ஏசப்பா அந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்போது அதை நான் எப்படி அவரிடத்துல பலன் கொடுக்கும் விதமாக நான் அதிகரித்து நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்மளை பாடின பாடலும் கூட நம்மளை நீங்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் கூட உங்களிடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏசப்பா கிட்ட கேளுங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க ஏசப்பா, நான் அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன், உங்களுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நான் அந்த காரியத்தை நான் செய்வேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தையும் கொடுத்து, நீங்கள் என்னைய ஸ்பெஷலாக நினைக்கிறனால தான் நான் வந்து உன்னை புகழ்ச்சியோட நான் ஆசீர்வாதத்தோட வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அந்த விஷயம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுறதுக்கு எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு ஏசப்பாட்ட கேட்போம். கண்டிப்பாக அவர் சொன்ன இந்த வசனம் நமக்கானதாக ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் அவர் என்ன தாளந்து கொடுத்துருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் குட்டீஸ் புரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தெரியறதுக்கு ஏசப்பாட்ட ஞானத்தை கேட்டு ஒப்பு கொடுப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஞானத்தை கொடுங்க டாடி. அப்பனா தான் நீங்கள் என்ன ஒரு நோக்கத்துக்காக எங்களை இங்கே அனுப்பியிருக்கீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்க முடியும், நாங்கள் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ருசிக்க முடியும். அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.